ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்மநாபன். நம்ம இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா இந்த மேக்ரோ ப்ரோக்ராம் பத்தி பார்த்தோம். மேக்ரோ ப்ரோக்ராமிங் யூசிங் G10 அப்படின்றது. இப்போ நான் லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் டாபிக்ல வெறும் G10 பத்தி தான் சொல்லியிருக்கேன் நான். ஆனா இந்த மேக்ரோ ப்ரோக்ராமிங் இதுல இந்த G10ல எப்படி மேக்ரோ ப்ரோக்ராம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் வீடியோ சொல்லு. இப்போ அந்த வீடியோ எப்படின்னா ஒரு மேக்ரோ ப்ரோக்ராம்ல எப்படி சப் ப்ரோக்ராம இன்சர்ட் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ண எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். எஸ், ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதே தான் நம்ம நான் நேற்றுக்கு இந்த லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி தான் எழுதியிருக்கேன். அதே ப்ரோக்ராம் தான். அதுல அந்த ப்ரோக்ராம்ல நான் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணல. பட் என்னன்னா எப்படி நம்ம அந்த ப்ரோக்ராம்ல மேக்ரோவை இன்சர்ட் பண்றோம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி G90, G40, G49, G17, G21, G91, G28, Z0, M06, T01. பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் கிளாஸ்ல நான் இந்த லைன்ல எழுதியிருக்கேன். இந்த லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா G90, G10, L12, P1, R0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த R0 அந்த ரேடியஸ் ஆப்ஷன்ல 0 ஆயிடும். ஓகே, இப்போ இதுல இந்த /101 அப்படின்றத கொடுத்துருக்கேன். இந்த /101 இது இங்க இருந்து தான் நம்ம மேக்ரோ தொடங்குறோம். இப்போ டைரக்டா இந்த கிளாஸ பாக்குறவங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேக்ரோ ப்ரோக்ராம் எடுத்திருக்கேன். நான் அந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன். நான் சரிங்களா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்க அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா டைரக்டா மேக்ரோ ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா புரியாது. அதனால அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. சப்போஸ் புரியலன்னா அந்த வீடியோ பார்த்துருக்கவங்க டைரக்டா இந்த வீடியோ பாருங்க. இப்போ இதுல நான் என்ன சொல்லிட்டேன், /101 = -1. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே -1ல இருந்து தொடங்குது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். Z-1 அப்படின்றது. நெக்ஸ்ட் இது டெப்த் அப் டு எது வரைக்கும் எனக்கு டெப்த் பண்ணணும்னா நான் 10 mm வரைக்கும். அப்போ என்னோட ஒவ்வொரு பாசம் பாத்தீங்கன்னா 1 mm நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் அந்த ஒரு Z- ஒரு 0.5 மட்டும் கிளியர் பண்ற மாதிரி பார்த்தோம். பட் இப்போ நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் Z-1 ஒரு பாஸ், அப்புறம் Z-2 இந்த மாதிரி ரன் ஆக போகுது. அதுக்கப்புறம் இந்த வைல் இது எல்லாமே நான் ஏற்கனவே மேக்ரோல எடுத்திருக்கேன். அதனால இந்த மேக்ரோ பார்த்துட்டு இதை பாருங்க. இதுல என்ன பண்ணிருக்கோம்னா இதுல புதுசா நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராம் மேக்ரோ ப்ரோக்ராம் பண்ணிருப்போம். பட் இந்த சப் ப்ரோக்ராம் இன்சர்ட் பண்ணிருக்க மாட்டேன். இதுல அந்த ஏரியா கிளியரன்ஸ்க்கான சப் ப்ரோக்ராமும் இந்த மேக்ரோல இன்சர்ட் பண்ணிருக்கேன். இதுதான் ஓகேவா. இதை அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் ஓகே. ஏன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் உங்களுக்கு ஈஸியா புரியும். இல்லைன்னா நான் இதே ப்ரோக்ராம் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கீழே அப்படியே இன்புட் பண்றேன், நீங்க பாத்துங்க. சரிங்களா, M98 இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த Z101 வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் Z101க்கு அப்புறம் M98 P004 L10 இப்படி சொல்றேன். இந்த ப்ரோக்ராம் இந்த சப் ப்ரோக்ராம் தான் நான் இங்கே பாத்தீங்க அப்படின்னா இதை பண்ணிருக்கேன் பாருங்க. இது சப் ப்ரோக்ராம் இதுதான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த G10 யூஸ் பண்ணி எப்படி பண்றோம் அப்ப இது என்னன்னா ஃபர்ஸ்ட் X-50ல ஒரு பாஸ், அப்புறம் X-40க்கு ஒரு பாஸ், X-30 இந்த மாதிரி இருக்க போகுது. அதுக்கான ப்ரோக்ராம் இது நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். அந்த சப் ப்ரோக்ராம் அப்படியே இங்க இன்புட் பண்றோம். அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆனா மேக்ரோ ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பாஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு திரும்பி Z-2 வரணும்ல. அப்ப அந்த 2 வரும்போது நீங்க இங்க R-10 சொன்னதுனால என்ன ஆகுனா அந்த இதுல பாத்தீங்கன்னா டேட்டாஸ் மாறி இருக்கும். சரிங்களா, அந்த ரேடியஸ் ஆப்ஷன்ல நான் இப்ப அந்த சிமுலேஷன் காமிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. அதனால நான் என்ன பண்றேன், இந்த R10 இப்போ எனக்கு அந்த டேட்டால அங்க மாறி இருக்கிறதுனால நான் இங்க என்ன பண்றேன், G90, G10, L12, P1, R0. அப்ப இங்க 0 சொன்ன உடனே என்ன ஆகும்னா அந்த டேட்டால 0 ஆயிடுது. அதுக்கப்புறம் G01, G90, X-60, Y0 இது ஓகே. இப்போ இந்த மெயின் ப்ரோக்ராமும் இந்த சப் ப்ரோக்ராமும் எப்படி மேக்ரோல ரன் ஆகுது அப்படின்றத நம்ம இங்க பார்த்தலாம். சிமுலேஷன்ல பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, இப்போ அதே ப்ரோக்ராம் நான் இங்க டைப் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே, இப்போ எப்படி இந்த இதுல இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாமெட்ரிக்கல் டீல பாத்தீங்கன்னா 0 இருக்கா. இப்போ எப்படி இந்த வேல்யூ மாறுது இதை இது பண்ணும்போதுன்றத பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், மெமரி மோடுக்கு மாத்திடுறேன். இந்த ஃபீட் ரேட் ஓவர் ரைடை கம்மி பண்ணிடுறேன். சிங்கிள் பிளாக் ஆன் பண்ணிடுறேன். இதையும் 0 வச்சிடுறேன். ஓகே, ரீசெட். இப்போ நான் சைக்கிள் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் G90, G10, L12, P1, R0 சொன்ன உடனே என்ன ஆகுது, இங்க ஆப்செட்ல 0 ஆயிடுது. இப்போ X-60க்கு வருது. Z50ல
இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா Z இங்க வந்து G00 G90 Z minus 1 சொல்லியிருக்கேன்னா அப்போ இங்க செக்ல பாத்தீங்கன்னா Z minus 1 இருக்கா இப்போ ஸ்லாஷ் 101 ஈக்குவல் டு -1 அப்போ -1ல வந்துடுது ஓகே ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனை சொன்ன உடனே நேரம் என்ன ஆகுது இந்த லைனை படிச்ச உடனே நேர சப்ரோகிராம போய் படிக்குது மெஷின் சப்ரோகிராம்குள்ள போயிடுச்சா ஃபர்ஸ்ட் பாஸ் அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பாஸ் ரன் ஆக இங்க ஜியோமெட்ரிக்கல் ஆப்ஷன் D ல வந்து வேல்யூ மாறிக்கிட்டே வருதா இது நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஏரியா கிளியரன்ஸ் ஆகுதுங்களா அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நான் பண்றேன் அப்படின்றது ஆக்சுவலா இதை நான் பண்ணலங்க நம்மளுடைய ஸ்டாஃப் வந்து விவேக்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாஃப் இருக்காரு சிஎன்சி ப்ரோக்ராமர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் தான் வந்து இந்த மாதிரி மேக்ரோல வந்து கொஞ்சம் நல்ல எக்ஸ்பர்ட் அவர் சரிங்களா அவர் சொல்றத அவர் வந்து இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் அவர் தான் பண்ணி கொடுக்குறாரு அவர் சொல்றது தான் நான் இங்க சிமுலேஷனா பேசுறேன் சரிங்களா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நம்ம கிளாஸுக்கு வரவங்க நினைச்சுக்கிறாங்க ஒருவேளை நான் தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பண்றேன் அப்படின்றது என்ன விட பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட் இருக்காங்க நம்ம இன்ஸ்டியூட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் விவேக் சார் இருக்காரு அவர் வந்து மேக்ரோல வந்து நல்ல இந்த மாதிரி மேக்ரோல கிரிட்டிக்கலான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவார் அவரு சரிங்களா அவருடைய கால்குலேஷன்ஸ் தான் நான் வெறும் என்னுடைய வாய்ஸ் தான் இங்க கொடுக்குறேனே தவிர ஆனா இந்த கால்குலேஷன்ஸ் இது எல்லாமே விவேக் சார் தான் பண்ணியிருக்காரு சரிங்களா அதனால வந்து சரி இப்ப வந்த உடனே கேட்பாங்க சார் இது வந்து மேக்ரோ ப்ரோக்ராம் நீங்க தானே பண்றீங்க அப்படின்னா நான் பண்ண உண்மை சொல்லிடுறேன் இந்த மேக்ரோ ப்ரோக்ராம் வந்து நான் வந்து பேசிக் தான் எனக்கு தெரியும் ஆனா மீதி கால்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம விவேக் சாரோட கால்குலேஷன்ஸ் தான் சரிங்களா ஓகே இப்போ இங்க வந்து செக்ல போய் பாக்குறீங்க இப்போ Z-1 முடிஞ்சிடுச்சா இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் Z-2 நடக்குதா ஓகே Z-2ல ஒரு பாஸ் எஸ் புரியுதுங்களா இப்போ இப்போ நான் சிங்கிள் பிளாக் எடுத்து விட்டுறேன் இங்க நீங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் Z-2 Z-3 அப் டு நான் வந்து /102 வந்து Z that is -10 வரைக்கும் சொல்லியிருக்கேன் அப்போ வந்து எனக்கு 1 mm வந்து பாத்தீங்கன்னா 10 passes பட் நான் இங்க 10 passes சொல்லவே இல்லை இந்த சப்ரோகிராமை பொறுத்தவரைக்கும் நான் 10 passes சொல்லவே இல்லை அதுக்கு பதில் நான் இங்க என்ன சொல்றேன்னா இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க இதுக்கு மட்டும் தான் இந்த 10 passes சொல்லியிருக்கேன் இந்த சப்ரோகிராம் உள்ள ரன் ஆகிறது மட்டும் தான் ஆனா எவ்வளவு டெப்த் இறங்கணும்ன்றது நான் பாசஸ் நம்பர் ஆஃப் பாசஸ் சொல்ல அதுக்கு பதில் நான் இங்க என்ன சொல்லிட்டேன்னா மைனஸ் இது வந்து 102 ஈக்குவல் டு -10 சொல்லிட்டேன் அப்போ எனக்கு வந்து இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இங்க நீங்க பார்க்கலாம் அது இருக்கு பாருங்க while 101 ஓகே 101 வந்து -1ல தொடங்கி greater than or equal to 102 வர வரைக்கும் do 1 அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கேன் இதுதான் இந்த மேக்ரோவுடைய மீனிங் சரிங்களா அப்ப இப்ப என்ன ஆகுது இந்த 101 வந்து greater than or equal to 102 வர வரைக்கும் பண்ணு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் எஸ் இங்க நீங்க பார்க்கலாம் Z-3 next Z-4 Z-5 ஓகே இதுதான் மேக்ரோவுடைய அட்வான்டேஜ் so that இந்த G10 நீங்க ரொம்ப ஸ்டஃபா இருந்தீங்க அப்படின்னா இந்த G10 and then மேக்ரோ இதை வச்சு நீங்க எப்படிப்பட்ட ப்ரோக்ராம் கூட பண்ணலாங்க சரிங்களா நீங்க கேம்ல என்னெல்லாம் ப்ரோக்ராம் பண்றீங்களோ அந்த ப்ரோக்ராம் எல்லாம் பட் அதுக்காக கேம்ல பண்ற எல்லாமே பண்ண முடியாது பட் ஈக்குவல் டு கேம் ஓகே கேம்ல இந்த 2D ப்ரோக்ராம்லாம் பண்றீங்கல்ல அந்த 2D ப்ரோக்ராமா உங்களுக்கு நல்ல ஸ்டஃப் இந்த G10லையும் இந்த மேக்ரோலையும் ஸ்டஃப் இருந்துச்சுன்னா நீங்க எப்படிப்பட்ட ப்ரோக்ராமும் பண்ணலாம் சரிங்களா அடுத்த பார்ட் இருக்கு இப்போ எப்படின்னா நம்ம வந்து இதை வந்து அவுட்டர் தானே பண்ணிட்டு இருக்கோம்
இதே மாதிரி பேக்கெட் எப்படி பண்றது, மேக்ரோ பேஸ் பண்ணி எப்படி பேக்கெட் பண்றது, இதை பத்தி இந்த மேக்ரோ ப்ரோக்ராம் பத்தி இதுக்கப்புறம் கண்டினியூஸா நம்ம வீடியோஸ்ல நான் போடுறேன், நீங்க பாருங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு தேவைன்னா இந்த ப்ரோக்ராம் இப்ப இருக்குங்களா, இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுதுல்ல, இதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப டைப் பண்ண ப்ரோக்ராம அப்படியே பண்றேன். சோ தட் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரெஃபரன்ஸ்க்காக நீங்க அதை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்ப என்ன நீங்க இதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் மேக்ரோ அண்ட் தென் G10. ஓகே, புரிஞ்சுங்களா. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 mm கிளியர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஏரியா இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 mm கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ப்ரோக்ராம் இருக்குங்களா, அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமையும் எஸ் இந்த ப்ரோக்ராமையும் நான் வந்து நோட் பேட்ல காப்பி பண்றேன். காப்பி பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ தட் இதையும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். தொடர்ச்சியா உங்களுக்கு இது மாதிரி டவுட் இருந்துச்சு, எதனா டவுட் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல டவுட் இருந்துச்சுன்னா எங்களை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எங்களால முடிஞ்சது, தட் இஸ் உடனே என்னால பண்ண முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன். சரிங்களா, நன்றி.